அனைவருக்கும் வணக்கம். ஆம்புலன்ஸ் ஓட்டிய விஜய் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய நல்ல விஷயங்களை துவக்கி வச்சிருக்கார் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர். அது என்ன அப்படின்றத நம்ம விரிவா பேசப் போறோம். அதுபோக தமிழக தாவேகாவுடைய அமைச்சரவையில் அதிமுக இடம் பெறுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் கொடுத்த பதில், அதை விட நேத்து சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலான அந்த டெண்டர் விஷயத்துக்கு நம்மளுடைய புசி ஆனந்த் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இதை பத்தி நம்ம விரிவா பேசப் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சேனலுக்குள்ள வந்தவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு மறக்காம உங்களுடைய அந்த கமெண்ட்ல சொல்லிடுங்க. வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில பண்டிதர் அயோத்தியதாசர் அப்படின்றவருடைய சிலைக்கு தலைமைச் செயலகத்தில் இருக்கு. அவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு நம்மளுடைய சுகாதாரத்துறைக்கு தேவையான கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகளை இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. பொலிரோ கார் மாதிரியா இருக்கிற ஆம்புலன்ஸ், ஜீப் ஆம்புலன்ஸ் அதுக்கு பேரு. அதுல பார்த்தீங்கன்னா, சாவி வந்து எப்பவுமே இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சாவி கொடுப்பாங்க, கொடி அசைப்பாங்க, அந்த ஆம்புலன்ஸ் வந்து போகும். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நானே ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்தையே ஒரு ரவுண்டு வந்திருக்காரு. பாருங்க, நீங்க பார்க்குற சீன்ஸ்லாம் அதான். உண்மையிலே அவரே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக அதை ஓட்டுனதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அது போக நிறைய திட்டங்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காரு மக்களுக்கு. அந்த நடமாடும் மருத்துவம், இந்த மாதிரி வந்து மக்களுக்கு கிராமப்புறங்களில் கூட அந்த சரியான மருந்துகள் கிடைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த விஷயம்லாம் நிறையவே வந்து தலைமைச் செயலகத்திலேருந்து நியூஸாக வந்துட்டு இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இப்போ இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் அவர்கள். இவர் வந்து முழுக்க என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை, இதெல்லாம் வந்து கரெக்டான மருந்துகள் சரியான இடத்துலலாம் போகுதா அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, அந்த மெடிக்கலோட ஸ்ட்ரைக் அதை பற்றிலாம் நிறைய விவரமாக சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் வந்து சரிவர வந்து மருந்துகள் கிடைக்க மாட்டேங்குது. குறைவான, அதாவது டோஸ் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு நபருக்கு இவ்வளோ டோஸ் தான் கொடுக்கணும்னு இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம ஆன்லைனில் வந்து ஆர்டர் போடுறோம், ஒரு ட்ரெஸ்ஸை ஆர்டர் போடுறோம் அப்படின்னா, ஏதோ எக்ஸல் வர வேண்டியது டபுள் எக்ஸல் வர வேண்டியது எக்ஸலோ, அந்த மாதிரி மாற்றி வந்துடுது. துணிமணிகள்லேயே இந்த மாதிரி மாற்றி வரும்போது ஏன் டோஸ் வந்து மருந்து மாத்திரையில் மாறாது? அப்போ மருந்தை உட்கொள்றவங்க என்ன மாதிரி ஆவாங்க? அது சரியான நபரால் நமக்கு அனுப்பப்படுதா? அது வந்து அந்த மருத்துவ உபகரணங்கள் அந்த எடுத்து வைக்கிறவங்களால, அந்த மெடிக்கல் படித்தவங்களால தான் அந்த மருந்துகள் வந்து நமக்கு வருதா? இது எதுவுமே நமக்கு தெரியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மெடிக்கல் ஷாப்புக்கு பூராமே பாதிப்பு. இன்னைக்கு அரசு அங்கீகாரம் பெற்றிருக்கிற மெடிக்கல் ஷாப்பாக இருக்கட்டும், அது போக தனியாரும் வந்து வச்சிருப்பாங்க. அவங்களும் வந்து அவங்க படித்து கடை வாடகை கொடுத்து அதுக்கான ஒரு படிப்பு படித்தவங்க வச்சு தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஆன்லைனில் ஆர்டர் பூரா போகுது அப்படின்போது அவங்களுடைய கடைக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைக் வேற ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வந்து என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக நம்ம அடுத்து பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா அந்த நம்மளுடைய தமிழக அமைச்சரவையில், அதாவது தாவேகாவுடைய அமைச்சரவையில் அதிமுக இடம் பெறுதா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு கூட இன்னைக்கு காலையில சண்முகம் அவர்கள், நான் டீட்டெயில்டா இன்னைக்கு காலையில வீடியோல போட்டிருக்கேன். சிபிஐயும் சரி, சிபிஐஎம்மும் சரி, அவங்க வந்து ரொம்ப எதிர்க்கிறாங்க. அதிமுக வந்து நம்ம டிவிகே அமைச்சரவையில் சேரக்கூடாது. அது எப்படி அவங்க வந்து மக்கள் வந்து எதிர்த்த ஒரு கட்சி, அந்த கட்சியை வந்து நீங்க வந்து சேர்க்கும்போது இது வந்து எங்களுக்கு சரியா வராது. நாங்க எங்களுடைய ஆதரவை வந்து திரும்ப பெற்றுக்குருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆதவ அர்ஜுனா கிட்ட இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து காலையில கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்றாருன்னா, சமூக நீதி இருக்கிற கட்சிக்கு எங்களுடைய அமைச்சரவையில் இடம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இன்னைக்கு 2 காங்கிரஸ் 2 அமைச்சர்கள் வந்து பேர் வெளியில வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது யார் யார் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ராஜேஷ்குமார் அவர்கள் மற்றும் விஸ்வநாதன் அவர்கள் 2 பேருக்கும், ஒருத்தருக்கு ஒரே உயர்கல்வித்துறையும் இன்னொருத்தருக்கு போக்குவரத்து துறையும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இது முடிச்சு வச்ச விஷயம். இப்போ முக்கியமான விஷயமா என்னன்னா, விசிகாவுடைய ஒரு அமைச்சர் வந்து ஒருத்தர் இடம்பெறாரு. விசிகா கட்சியுடைய அமைச்சர். அது ஏன் அப்படின்னா, இன்னைக்கு திமுக விட்டுட்டு பிச்சாலும் பிக்காம இருக்கிறவங்க நம்மளுடைய விசிகா, இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ சமீப காலமா அதிகமா ஆலோசனையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற கட்சிகள்ல திமுக ஒன்று. நம்ம ஏன் தோத்தோம், எதனால தோத்தோம்னு சொல்லிட்டு மாவட்ட குழு போட்டு அவங்களுடைய கூட்டத்தில் பேசினாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏக்கள் கூட்டம் போட்டு தனியாக பேசிக்கிட்டாங்க. இது போக கட்சியோட நிர்வாகிகள் அப்படின்ற கூட்டத்தில் நிறைய பேர் பேசினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, கனிமொழி வந்து தெரியாம ஒரு வார்த்தையை விட்டுறாங்க. நமக்கு வந்து கூட்டணி தேவையில்லை, நம்ம வந்து கூட்டணிக்கு தேவையில்லாத சீட்ஸை கொடுத்து தான் இன்னைக்கு நம்ம வந்து நடுத்தருவில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மோசமான கருத்தை முன் வச்சது அப்படின்றது இன்னைக்கு திமுகவுடைய அழிவுக்கு வித்திட்டுருச்சு அப்படின்னு நம்மளுடைய விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து மனசை வந்து ஒரு கசப்பான விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா, இன்னி திமுகவுடைய கூட்டணிக்கு சேருமா, அடிமட்டம் பேஸ்மட்டம் ஆண்டம் கண்டு போச்சா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வேற விட்டுருக்காரு. இன்னைக்கு சமூக நீதி அப்படின்னா என்ன? ஏழை மக்களும் சரி, பணக்கார மக்களும் சரி, ஒரே மாதிரியான நீதி வழங்குறதுக்கு பேர் தான் சமூக நீதி. பணம் உங்ககிட்ட இருக்குன்றதுக்காக நீ வந்து கோயில் உள்ள போகலாம், பணம் என்கிட்ட இல்லைன்றதுக்காக நான் வெளியில நிற்கலாம் அப்படின்ற அந்த ஒரு
ஏழை பணக்காரன் மற்றும் இந்த நீ நீ வந்து மேல் ஜாதி நான் வந்து கீழ் ஜாதி அப்படின்ற விஷயத்தை வந்து எதிர்க்கிறதுக்கு பேர் தான் சமூக நீதி. அந்த சமூக நீதி இருக்கிற கட்சி எங்களுடைய அமைச்சரவையில் இடம் பெறும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவத்தையும் கொடுத்துருக்காரு. அது யார் என்ன அப்படின்றத அவங்க டீட்டெயில்டாக சொன்னதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து சமூக வலைதளங்கள் முழுக்க டெண்டர் விஷயம் ஒன்று பயங்கரமாக பரவுது. இன்னைக்கு டிவிகே உடைய ஆட்சியை, அதாவது நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்களுடைய ஆட்சியை ஆட்டி பார்க்குற விதமாக அமைஞ்சு போச்சு இந்த டெண்டர் விஷயம். டெண்டர் என்னமோ 16.5 லட்சம் தான். அது மேட்ரு என்னன்னா உயர்மட்ட நீர்நிலை நீர்த்தேக்க தொட்டி, ஒரு கிராமப்புறங்களுக்கான அந்த பார்த்தீங்கன்னா உயரமாக ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து 16.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து டெண்டர் கோடி இருக்காங்க. இந்த டெண்டர் பார்த்தீங்கன்னா அவசர டெண்டர். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். டெண்டர் அப்படின்னா அந்த டெண்டர் எடுக்கிறவங்களும் சரி, டெண்டருக்கு விடுற நம்மளுடைய தமிழக அரசும் சரி, கிட்டத்தட்ட வந்து ஆன்லைன் கான்டாக்டில் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே இருப்பாங்க. டெண்டர் கோர்றவங்க, அது வந்து இப்போ இந்த ஏலம் நடக்கும் பார்த்தீங்களா, அதே தான் ஆன்லைனில் நடக்கும். அது வந்து பார்த்தவங்க படித்தவங்களுக்கு அந்த விவரம்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு டெண்டர் வந்து கொடுக்குறாங்க. கரெக்டாக காலையில் 9 மணிக்கு இறக்குறாங்க. 3 மணிக்கு டெண்டர் முடிஞ்சிடுது. 6 மணி நேரத்துக்கு உள்ள என்ன விஷயம் அப்படின்றத தேடி பார்க்கும்போது நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து முக்கியமாக இந்த விஷயம்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். என்னன்னா அவருடைய சொந்தக்காரங்களுக்கே அந்த டெண்டர்லாம் கொடுத்துருவாரு. நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கட்டும், கட்டட பணியாக இருக்கட்டும், அரசு கட்டடங்களாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் அரசு எடுக்கிற டெண்டர் பூராமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கே போச்சு. அதே இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னா டெண்டர் அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்குள்ளேயே போகும். அதாவது கட்சியோட பினாமியாக இருக்கலாம், அவங்களுக்குள்ளேயே, அதாவது குடும்ப ஆட்சி அப்படின்றது. இன்னைக்கு அப்பா வந்து அமைச்சராக இருப்பார், மையன் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே கவுன்சிலராகவோ ஊராட்சி மன்ற தலைவராகவோ இருப்பார். ஆனால் அந்த விஷயம் வந்து வெளியில் அவ்வளவோ தெரியாது. அப்போ யாரோ ஒருத்தருடைய எம்எல்ஏ எங்கே யாரோ ஒருத்தருக்கு தான் டெண்டர் போயிருக்குன்ற மாதிரி தான் வெளிப்படையாக தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த பணம் அப்படின்றது அவங்களுடைய கட்சி ஆட்களுக்குள்ளேயே புகுந்து விளையாடும். இது எல்லாமே வந்து தெரியும். இதை பற்றி நிறைய விமர்சனங்களும் வந்திருக்கு. அந்த ஒரு டைமில் இந்த ஒரு டெண்டர் விஷயம் காலையில் 9 மணிக்கு வர டெண்டர் 6 மணிக்கெல்லாம் முடியுதுன்னு சொன்னோடனே அப்போ டிவிக்கு ஆட்சியிலும் இந்த மாதிரி தான் தொடருதா? புசியானந்த் அவர்கள் இன்னைக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க கிராமப்புறங்களுக்கான அந்த நீர்நிலை அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். அவருடைய அந்த ஆதரவுக்கு அந்த ஆணைக்கு இணங்க தான் அந்த எல்லா நீர்நிலையிலும் வந்து அந்த திறந்து விடுறது, விவசாய பணிகளுக்கான அந்த தண்ணி திறந்து விடுறது எல்லாமே அவருடைய ஆணைக்கு இணங்க தான் நடக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த டெண்டர் அவர் கோர்றாரு. அந்த 6 மணி நேரத்தில் இந்த டெண்டர் முடியுது அப்படின்னா ஏதோ நடந்திருக்கு, ஒருவேளை இவங்களுக்குள்ளே ஏதோ நடத்தியிருக்காங்களோன்னு சொல்லிட்டு மோசமாக வந்து இதுக்கு முன்னாடி ஆளும் கட்சியாக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும், இங்கிட்டு எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே வந்து பயங்கர சண்டை போடுறாங்க. டிவிக்கும் இந்த மாதிரி தாங்க, முழுக்க முழுக்க அவங்க சொந்தக்காரங்களுக்கே யாரோ கொடுத்துட்டாங்க, கட்சிக்காரங்களுக்கே அந்த டெண்டர் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதை இன்னைக்கு வந்து விளக்கம் கொடுக்குற இடத்துல நம்மளுடைய புசி ஆனந்த் அவர்கள் இருக்காரு. அதனால இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சர்களும் வந்து இன்னைக்கு இந்த விழாவில், அதாவது அரசு விழாவில் இருக்கும்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு 10th ரிசல்ட்டுக்காக அந்த இடத்துக்கு போயிட்டாரு. ஆனால் நம்மளுடைய ஆனந்த் அவர்கள் இந்த ஒரு விஷயம் ஆராய்ச்சி பண்ணி என்ன ஏதுன்னு டெண்டர் பார்க்கும்போது 6 மணி நேரத்தில் முடிஞ்சு போனது என்னமோ உண்மை, ஆனால் இவங்களுக்கு தான் டெண்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2 அரசு அதிகாரிகள் வந்து அந்த வேலையை பார்த்துருக்காங்க. 2 பேருமே பெண் அதிகாரிகள். ஒருத்தவங்க பேர் சாந்தி, இன்னொருத்தவங்க பேர் கயல்விழி. இவங்க 2 பேரையுமே கையோட சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது வந்து புகாராக எழுந்துருச்சு. இந்த புகார் வந்து நாளைக்கு தொடரக்கூடாது, இந்த ஒரு விஷயம் மாதிரி நாளைக்கு பெரிய விஷயமா நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கிற டெண்டரையும் வாபஸ் வாங்கி மறு டெண்டருக்கும் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த டெண்டர் அப்படின்றது வெளிப்படையாக நடக்க போகுது அப்படின்றதையும் ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து டிவிக்கு ஆட்சி மேலே கருஞ்சாயத்தை பூசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு தக்க பதிலடியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்தந்த துறைக்கும் சரி, இல்லை காவல்துறைக்கும் சரி அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்துருக்காரு. என் கையில் மட்டும்தான் அதிகாரம் இருக்கும், நான் வந்து சொன்னாதான் நீங்கள் வந்து வேலை பார்க்கணும், என்னுடைய வீட்டுக்கு நீங்கள்லாம் காவலாக இருக்கணும் அப்படின்றத தவிர்த்து இன்னைக்கு நம்மளுடைய சிஎம் அவர்கள் எல்லா விஷயத்தையும் முன்னின்று நடத்திட்டு அந்தந்த துறைக்கு அந்தந்த அதிகாரத்தை கொடுத்துட்டு இருக்கிறனால இவங்க வந்து சுதந்திரமாக செயல்பட முடியுது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்துன்னு இல்லை, சட்டசபை முடிஞ்ச கையோட அந்தந்த எம்எல்ஏக்கள் அந்தந்த ஏரியாவில் போய் ரேஷன் கடை, ஸ்கூலு, கவர்மெண்ட்டுக்கு பாத்ரூம், அதாவது பொது கழிவறை மற்றும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பாத்ரூம்ஸு எல்லாத்துலேயும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தப்பு நடக்கிறது வெளிப்படையாக சொல்கிறாங்க. நேற்றெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு போயிட்டு அங்கே வண்டு வர்றது, அந்த வாடை அடிக்கிறது, எல்லா விஷயத்தையும் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா உணவகத்துக்கு போகிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சுத்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு வந்து சுத்தமாகுது அப்படின்னே சொல்லலாம். இது வந்து ஒரு நாளில் முடிய வேண்டிய விஷயமும் கிடையாது, முடிக்க போகிறதும் கிடையாது. கண்டிப்பாக இதுக்கு டைம் எடுத்துக்கும். ஏன்னா என்னதான் நடந்தாலும் திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி அவங்களாம் வந்து இந்த விஷயத்தை திருந்தணும். அதை திருத்துறதுக்கு தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்றத சொல்லிடுவோம். அடுத்தடுத்த அப்டேட்டோட நான் வந்துடுறேன். காலையில் வீடியோவில் ஜனநாயகன் பட அப்டேட்லேருந்து எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். பார்க்காதவங்க பார்த்துட்டு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.